அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம். தமிழ் இலக்கிய அறிமுகம் செய்து வரும் இந்த பகுதியில் 14 கீழ்க்கணக்கு நூல்களை பார்த்து வருகிறோம். இந்த 14 கீழ்க்கணக்கு நூல்கள் என்றால் என்ன, அவை யாவை என்பது உடனே நமக்கு நினைவுக்கு வரும்படியாக ஒரு மனப்பாட பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த பாடல் நாலடி நான்மணி நானார்ப்பது ஐந்தினை முப்பால் கடுகங்கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பவே கைநிலைய கீழ்கணக்கு. இந்த பதிவிலே நாம் இந்நிலை என்னும் நூல் பற்றி அறிவோம். இந்நிலை என்ற நூலில் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நாற்பொருளும் அதன் மேல் 45 வெண்பா பாடல்களை கொண்டதாகும். இதன் ஆசிரியர் பொகியார், காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு என்பர். இந்நிலை என்னும் பெயரில் பழம் பாடல்கள் சிலவற்றின் தொகுப்பாக இந்த நூல் தோற்றுவிக்கப்பட்டது எனவும் 14 கீழ்க்கணக்கு நூல்களை தொகுத்து காட்டும் பாடலில் இந்நிலைய காஞ்சி என்னும் தொடர் இதைத்தான் சுற்றுவதாகவும் கூறுகின்றனர். 12 ஆழ்வார்களில் ஒருவரும் முதல் திருவந்தாதியை இயற்றியவருமான பொய்கை ஆழ்வாரே இதனை இயற்றியவர் என்பது வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் கருத்தாகும். அவரே அதனை தொகுத்து பதிப்பித்தார். அவரது கருத்தையே நாம் ஏற்போம். இந்நிலையை மதுரை ஆசிரியார் தொகுத்துள்ளார் என்று கூறுகின்றார். பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்தை பாடியிருக்கிறார். அந்த பாடலை இப்போது காண்போம். வேலற்றறிய விரிசடை பெம்மான் வாலிழை பாகத்து அமரிய கொழுவேல் கூற்றங்கதழ்தெழி கொன்றையன் கூட்டா உலகங்கெழிய மலிந்தே. இதனுடைய விளக்கம்: வேலன் தரிய விரிசிடை பெம்மான், முருகனை பயந்த விரிந்த சடையுடைய பெருமானும், கொழுவேல் கூற்றம் கதழ்ந்து எரி கொன்றையன், மழு ஆயுதத்தை உடைய யமனை சினந்து கொன்ற கொன்றைமாமலை புனைந்தவரும் ஆகிய சிவபெருமான் பாகத்து வால் இழை அமரிய இடப்பாகத்தில் அமைந்திருப்ப கூட்டா உலகம் மலிந்து கிழிய, அதனால் துணையாக எல்லா உலகங்களும் பெருகி விளங்கின என்பது இந்த பாடலின் விளக்கமாகும். இந்நிலையில், அதாவது இந்த நூலில் வரும் மற்ற 2 எடுத்துக்காட்டுகளை பாடல்களை இப்பொழுது பார்ப்போம். பாடல்: அன்று அமரில் சொற்ற அறவுரை வீழ்த்தி கழுது மன்றுயர்ந்து போந்த வகை தேர்மின் பொன்றா அறமறிந்தோன் கண்ட அறம்பொருள் கேட்டல்லல் அல்லல் மரமுறுக்க வாய்த்த வழக்கு. அன்று பாரத போரில் விளக்கம்: கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன கீதை அறிவுரையை கேட்டு போரை விரும்பும் பேய் மன்றில் உயர்ந்த மனிதனாக மாறியதை எண்ணி பாருங்கள். அறம் உணர்ந்தவன் அறம் பொருள் பற்றி சொல்லும் அறிவுரை கேட்டால் மர நெறியை விலக்கி நன்னறியை கடைப்பிடிப்பான் என்கிறது இந்த நூலின் விளக்கம். அடுத்த பாடல்: பொருள் விழைவார் போற்றார் உடல்நலம், நம்மை அருள் விழைவார் அதே முழு எவ்வம் பாய்நீல், இருள் விழையார் வீழ்வார் மேல் பாலாக்கார் ஆமாறு அருள் இழையார் தாமும் அது. விளக்கம்: பொருட்செல்வத்தை விரும்புபவர்கள் தம் உடல் நலத்தை பேணுவதில்லை, உழைத்து கொண்டே இருப்பார்கள். இறைவனின் அருளை விரும்புபவர்களும் அதேபோல் தம் உடல் நலத்தை பேணுவதில்லை, தவம் செய்து கொண்டே இருப்பார்களாம். பாயும் நீல நிற இருளை அணிகலனாக உடைய மகளிர் மேல் வீழ்வார், அதாவது பெண்களை நாடி செல்பவர்கள் மேலான செயல்களை செய்வதில்லை. அருளை தேடாதவர்களும் அதே நிலையினர் என்று இந்த பாடலின் விளக்கம் முடிகிறது. இந்த மட்டில் இந்நிலையின் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்த பகுதியில் மேலும் உள்ள 14 கீழ்க்கணக்கு நூல்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நட்புடன் நாகராஜன். வணக்கம்.